ஹலோ நண்பர்களே, என் பெயர் மணி. என் வாழ்க்கை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு உண்மையான கதை. இதில் அன்பு, துக்கம், தனிமை மற்றும் புதிய தொடக்கத்தின் நம்பிக்கை இடம்பெறுகின்றன. எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமானது. என் மனைவியின் பெயர் சௌமியா. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை முதலில் பார்த்த அந்த நாள் இன்னும் என் நினைவில் உள்ளது. நான் அவள் வீட்டுக்கு உறவினராக சென்றிருந்தேன். என்னுடன் என் பெற்றோரும் சில உறவினர்களும் இருந்தனர். அவள் தேநீர் கொண்டு வந்தபோது முதலாக அவளை பார்த்தேன். அவள் பச்சை நிற புடவையில் மிகவும் அழகாக இருந்தாள். காதுகளில் கம்மல்கள், நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு, நேராக நீண்ட மூக்கு, பளபளப்பான மேனி, உயரமான உருவம், கடுமையான பட்டு போன்ற கூந்தல். அவள் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தாள். முதல் பார்வையிலேயே அவளை நான் காதலித்து விட்டேன். நாங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவளை ஒரு இளவரசியைப் போல பராமரித்தேன். அவளுக்கு எது தேவையோ அதை உடனே வாங்கி கொடுத்தேன். நான் அவளை மிகவும் நேசித்தேன். அவளும் என்னை மிகவும் நேசித்தாள். நான் அவளை மிகவும் பத்திரமாகவும் பார்த்து கொண்டேன். நான் என் வயலில் கடினமாக உழைத்தேன். ஆனால் அவளை ஒருபோதும் வயலுக்கு அழைத்து செல்லவில்லை. அவளை எப்போதும் வீட்டிலேயே இருந்தாள். ஆனால் திடீரென அவளுக்கு ஒரு சாதாரண நோய் ஏற்பட்டது. அதிலேயே அவள் இறந்து விட்டாள். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். ஒரு 2 ஆண்டுகள் இப்படியே தனிமையிலே கழிந்தன. உணவு, குடிநீர் மற்றும் அன்றாட வாழ்க்கை எல்லாமே குழப்பமாக்கிவிட்டது. பல பெண்களை பார்த்தேன். ஆனால் மறுமணம் செய்ய முடியவில்லை. ஏனெனில் நான் ஒரு விவசாயி. மக்கள் என்னை பற்றி, இவனுடைய வயலை யார் பார்ப்பது, இவன் வயது அதிகமாகிவிட்டது, இவனுடன் எங்கள் பெண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும் என நினைத்தார்கள். இப்போது எனக்கு 34 வயதாகிறது. ஆனால் இன்னும் தனியாகவே இருக்கிறேன். நான் விவசாயம் செய்கிறேன். மாம்பழ தோட்டமும் கொய்யா தோட்டமும் வைத்திருக்கிறேன். விவசாயத்தை மிகவும் அழகாக செய்கிறேன். ஆனால் தனியாக எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியவில்லை. அதனால் சில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டியிருந்தது. எங்கள் ஊருக்கு அருகில் ஒரு கிராமம் உள்ளது. அங்கிருந்து பெண் தொழிலாளர்களை அழைக்க வேண்டியிருந்தது. ஒரு முறை அந்த கிராமத்துக்கு சென்றேன். என்னிடம் ஒரு இருசக்கர வாகனம் இருந்தது. அங்கு சென்று வயலில் வேலை செய்ய யாராவது பெண்கள் கிடைப்பார்களா என்று கேட்டேன். அப்போது ஒருவர், முன்னால் ஒரு குடிசை இருக்கிறது, அங்கு ஒரு விதவை பெண் வசிக்கிறாள், அவளிடம் கேளுங்கள், ஒருவேளை அவள் வேலைக்கு வருவாள் என்று சொன்னார். நான் அந்த குடிசையின் முன்பு சென்று கதவை தட்டினேன். அங்கிருந்து ஒரு அழகான 28 முதல் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் வெளியே வந்தாள். அவள் உண்மையிலேயே விதவையாக தோன்றினாள். ஆனால் மிகவும் அழகாக இருந்தாள். நான், என் வயல் இங்கிருந்து அருகில் உள்ளது. வயலில் வேலை செய்ய ஒரு பெண் தேவை. நீங்கள் வர முடியுமா என்று கேட்டேன். அவள் ஆமாம், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலி என்று சொன்னாள். நானும் சரி என்றேன். நான் மற்றொரு 2 பெண்களிடமும் பேசினேன். ஆனால் அவர்களுக்கு வருவதற்கு நேரமில்லை. அந்த இளம்பெண் மட்டும் வேலைக்கு வர தயாரானாள். அவள், நான் தனியாக வர முடியாது, என்னுடன் யாராவது இருக்க வேண்டும், இல்லையென்றால் நீங்கள் என்னை அழைத்து வர வேண்டும். உங்கள் வயல் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு பெண்ணாக தனியாக வருவது சரியாக இருக்காது என்று சொன்னாள். இதை கேட்ட நான் உன்னை அழைத்து வருகிறேன். மீண்டும் மாலை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுவிடுகிறேன் என்று சொன்னேன். அதை கேட்ட அவளும் ஒப்புக்கொண்டாள். அடுத்த நாள் காலை 9:30 மணிக்கு அவளை அழைத்து சென்றேன். கொஞ்சம் முன்னதாகவே சென்றுவிட்டேன். அவள் என்னை உள்ளே அழைத்து உட்கார சொன்னாள். எனக்காக தேநீர் தயாரித்தாள். அப்போது நான் அவளிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அவள், என் பெயர் நந்தினி என்று சொன்னாள். சிறிது நேரம் தேநீர் குடித்து முடித்து அவள் உணவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்தாள். அதன் பின்னர் நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணினேன். அவள் வண்டியில் ஏறி என்னிடமிருந்து சற்று தள்ளி உட்கார்ந்தாள். நான் வண்டி ஓட்டி கொண்டிருந்த போது மறைமுகமாக அவளை பார்த்தேன். அவளுடைய அழகான முகம் வண்டியின் கண்ணாடியில் மிகவும் அழகாக தெரிந்தது.
நான் அவளை வயலுக்கு அழைத்து சென்றேன். என் வயலையும் மாம்பழத் தோட்டத்தையும் அவளுக்கு காண்பித்தேன். தோட்டத்தில் புல் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. அந்த புல்லை அறுக்க வேண்டியிருந்தது. நந்தினி அவளுடைய வேலையை ஆரம்பித்தாள். அப்போது வீட்டுக்கு செல்ல முடியாது. அவளை தனியாக வயலில் விட்டு வைப்பது சரியாக இருக்காது என்று நினைத்தேன். அதனால் நானும் ஒரு அரிவாளையும் களையெடுக்கும் கருவியையும் எடுத்து அவளுடன் வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நந்தினி மிகவும் பேச்சுத்தனமானவள். அவளுடன் பேசுவது மிகவும் இனிமையாக இருந்தது. அவள் வேலையில் வேகமாக இருந்தாள். நான் பழகாதவன் என்பதால் அவளுக்கு பின்னால் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். மதியமானது. எங்கள் கிணற்றிலிருந்து குடிநீரை எடுத்து வந்தேன். பின்னர் நாங்கள் இருவரும் உணவு உண்ண உட்கார்ந்தோம். நான் உணவு கொண்டு வர மறந்துவிட்டேன். அப்போது நந்தினி, வாருங்கள் நாம் இருவரும் பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்னாள். அவள் ஒரு தட்டில் ஒரு ரொட்டி, பச்சை மிளகாய் சட்னி மற்றும் கொஞ்சம் குழம்பு கொடுத்தாள். அவள் சமைத்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது. வயலில் உண்ணும் உணவு எப்போதும் சிறப்பாக இருக்கும். கடினமான உழைப்புக்கு பிறகு பசியும் அதிகமாக இருந்தது. ஆனால் எனக்கு இன்னும் பசி இருந்தது. ஆனால் உணவு கொண்டு வர மறந்ததால் அது முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல வயலில் பாதி புட்கள் அறுக்கப்பட்டு விட்டது. எங்களுக்குள் நல்ல பழக்கமும் ஏற்பட்டது. ஒரு நாள் நந்தினி என்னிடம், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள். நான், எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன் திருமணமானது. ஆனால் என் மனைவி இறந்துவிட்டாள். இப்போது நான் தனியாக இருக்கிறேன். இது என் வயல். இதையெல்லாம் நான் தனியாகத்தான் பராமரிக்கிறேன். பல பெண்களை பார்த்தேன். ஆனால் மறுமணம் ஆகவில்லை என்று சொன்னேன். பின்னர் நான் அவளை பற்றி கேட்டேன். அவள் சொன்னாள், எனக்கும் உங்களைப் போலவே திருமணமானது. என் கணவர் திடீரென மறைந்து விட்டார். அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. சிலர் அவர் விபத்தில் இறந்துவிட்டார் என்று சொன்னார்கள். என் திருமணமாகி 8 முதல் 9 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் அவர் திரும்பவே இல்லை. இப்படியே எங்கள் பேச்சு தொடர்ந்தது. எங்களுக்கு இடையே ஒரு நட்பும் உருவானது. நந்தினி மிகவும் அழகாக இருந்தாள். நான் தினமும் அவளை வண்டியில் அழைத்து வருவேன். மீண்டும் வீட்டில் விட்டுவிடுவேன். ஆரம்பத்தில் அவள் என்னிடமிருந்து சற்று தள்ளி உட்கார்ந்தாள். ஆனால் பின்னர் என் குணம் அவளுக்கு பிடித்துவிட்டது. இப்போது அவள் என்னை ஒட்டி உட்கார ஆரம்பித்தாள். நான் ஒருபோதும் அவளை தவறான பார்வையில் பார்க்கவில்லை. நான் அவளை அன்பின் பார்வையில் மட்டுமே பார்த்தேன். ஒரு நாள் மழைக்காலம் தொடங்கியது. மாம்பழ மரங்கள் இப்போது பெரிதாக வளர்ந்திருந்தன. மதிய நேரத்தில் மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது. எங்களிடம் மழையிலிருந்து தற்காக்க எதுவுமே இல்லை. வயலில் ஒரு காகித கம்பளம் இருந்தது. நான் ஓடிச் சென்று அதை எடுத்து வந்தேன். நாங்கள் ஒரு மாம்பழ மரத்தின் கீழ் அமர்ந்தோம். அந்த கம்பளத்தை எங்கள் தலையில் வைத்திருந்தோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் அருகில் இருந்தோம். எங்கள் முகங்களுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி இருந்தது. அவள் என் கண்களை பார்த்தாள். நானும் அவள் கண்களை பார்த்தேன். மழையை பற்றி எங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. மெதுவாக நாங்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கினோம். பின்பு சில விஷயங்கள் நடக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மழையில் எங்களின் நெருக்கம் இன்னுமுமே அதிகமாகி ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக இருந்தோம். அதன் பிறகு இருவரும் ஒருவரையொருவர் முத்தமிட ஆரம்பித்தோம். திடீரென மழை நின்றுவிட நாங்கள் உணர்வுக்கு வந்தோம். நந்தினி வெட்கப்பட மீண்டும் வயலில் வேலை செய்ய சென்றுவிட்டாள். ஆனால் நான் அவளுடைய காதலில் மூழ்கிவிட்டேன். எப்போதும் நந்தினி நினைவாகவே இருந்தேன். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். நந்தினியின் முகம் என் கண்முன் நின்று கொண்டிருந்தது. அடுத்த நாள் நந்தினியை அழைத்து வர சென்றேன். அவள் அழகான புடவை அணிந்திருந்தாள். தலைமுடியை அவிழ்த்து விட்டிருந்தாள். நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். அவள் முகம் இன்னும் மிளர்ந்தது. கிராமத்திலிருந்து வண்டி சற்று தூரம் சென்ற பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நந்தினி திடீரென என்னை அணைத்து என் தோளில் தலை வைத்தாள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் மீண்டும் வயலுக்கு வந்தோம். நந்தினி என்னை பார்த்து கூர்மையான பார்வையுடன் வயலில் சென்று புல்லறுக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு என்னை பிடித்திருக்க வேண்டும். அவள் ஒருபடி முன்னேறி இருந்தாள்.
அன்று வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. மதியம் 12 மணிக்கே வேலையை நிறுத்தி ஒரு மாம்பழ மரத்தின் கீழ் அமர்ந்தோம். நந்தினி என்னிடம் தண்ணீர் கேட்டாள். நான் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரும் கொடுத்தேன். அவள் தண்ணீர் குடித்தபோது அவளுடைய பளபளப்பான கழுத்து வழியாக தண்ணீர் செல்வது தெளிவாக தெரிந்தது. அவளுடைய மென்மையான உருவம் என்னை மேலும் ஈர்த்தது. நான் அவளை ஒரு நிலையாக பார்த்து கொண்டிருந்தேன். நந்தினி, என்ன பார்க்குறீங்க என்று கேட்டாள். நான் உன் அழகை பார்க்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உனக்கு மறுமணமாகி இருக்க வேண்டும் என்றேன். அவள், எனக்கு நல்ல பையன் கிடைக்கவில்லை. வேலை காரணமாக நேரமும் இல்லை. நான் ஏழை. யார் என்னை கவனிப்பார்கள் என்று சொன்னாள். நான், நீ எனக்கு உண்மையாக பிடித்திருக்கிறாய். உன்னை நான் காதலிக்கிறேன் என்று அப்போது சொன்னேன். உடனே நந்தினியின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்தது. அவள் எழுந்து என் அருகில் வந்து அமர்ந்தாள். தன் தலையை என் மடியில் வைத்து என்னை பார்த்தாள். நான் அவள் கண்களை பார்த்தேன். அவள் கையை பிடித்தேன். நாங்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நந்தினி என்னிடம், நீங்களும் மிகவும் நல்லவர். எனக்கும் உங்களை காதலிக்க தோன்றுகிறது. நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நானும் நந்தினியை திருமணம் செய்ய தயாரானேன். அவள் தினமும் வேலைக்கு வந்தாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து முழுமையாக காதலித்தோம். எங்கள் இதயங்கள் ஒன்றிணைந்தன. சில நாட்களில் கிராமத்து கோவிலுக்கு சென்று திருமணமும் செய்து கொண்டோம். இப்போது நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம். சமுதாயம் எங்களை இழிவாக பேசியது. ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. இப்போது நந்தினி கர்ப்பமாக உள்ளாள். அவள் தாயாகவும் கனவை காண்கிறாள். நானும் தந்தையாகவும் கனவை காண்கிறேன். நான் நந்தினியை திருமணம் செய்து கொண்டேன். நந்தினியை திருமணம் செய்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறிவிட்டது. இத்தனை நாட்களாக தனிமையில் வாடிய என் பயிர்கள் இப்போது செழித்து வாழ ஆரம்பித்தது. எங்களின் வாழ்க்கை இனிமையாக போகிறது. இந்த முடிவு பற்றிய உங்களது எண்ணம் என்ன? நான் சரியான முடிவெடுத்தேனா இல்லை தவறான முடிவெடுத்தேனா? உங்களது கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடுகிறது. ஆனால் விதியின் திருப்பத்தில் ஒரு நபர் நமக்கு சந்திக்க கிடைக்கிறார். அவர் நமக்கு மீண்டும் வாழ்வதற்கான நம்பிக்கையை தருகிறார். என் மனைவி சௌமியா என்னை விட்டு சென்று விட்டாள். ஆனால் நந்தினி எனக்கு கிடைத்தாள். துக்கத்திலிருந்து மீள்வது எளிதல்ல. ஆனால் இரண்டு உடைந்த இதயங்கள் ஒன்றாக இணையும் போது அங்கு உண்மையான காதலின் பொருள் பிறக்கிறது. எங்கள் வாழ்க்கை கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க. இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.